வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 16 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். மகாராஷ் மற்றும் தோல்சோளம் எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். நோக்ரம் மற்றும் லாகோ எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. குல்லாம் மற்றும் பக்குபிலா எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். சாங்லோ மற்றும் சாங்சாங் எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் காரோஸ், ஹாஜோங், லக்கார், பாவாய், ரபா, மிகிர் மற்றும் சக்மா. மதன் மோகன் மாலவியா மற்றும் அடல் பிகாரி வாஜ்பாய் 2015ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கபீர், சபாத், பீஜாக், தோகா, ஹோலி மற்றும் ரெக்தால் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஜனாதிபதி தேர்தல் முறை மற்றும் டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய விஷயத்த அயர்லாந்து நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரைக்கும் ஸ்ரீ ரங்கராஜன் தலைமையில நடந்துச்சு. பிரதமரின் தகவல்களை ஜனாதிபதிக்கு வழங்குவது அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 78ல சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய முதல் பெண் டிஜிபி கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. காசி எழுச்சி 1829 இருந்து 33 வரைக்கும் திரோவ் சிங் தலைமையில நடந்துச்சு. தயானந்த் சரஸ்வதி சத்யார்த் தர்பன் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் சட்டாட் திட்டம் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. PM அன்னதாதா ஆயி சனரக்ஷன் அபியான் திட்டம் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. மிஷன் சாகர் 2020, ஆயுஷ்மன் சகாகர் திட்டம் 2020, பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான் அபியான் திட்டம் மற்றும் ஸ்டார்ட் அப் இந்தியா நிதி திட்டம் 2021ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. இந்திய தடகள கூட்டமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? பகதூர் சிங் சாகு. நீலக்கொடி சான்றிதழை பெற்ற கடற்கரை எது? கப்பாட் மற்றும் சால். உலகின் மிகப்பெரிய மெட்ரோ நெட்வொர்க்கில் இந்தியாவின் தரவரிசை என்ன? 3வது. எந்த அமைப்பு உலக பொருளாதார நிலை மற்றும் வாய்ப்புகள் 2025 அறிக்கையை வெளியிட்டது? ஐநா. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சீமோர் சுரங்கப்பாதையை திறந்து வைத்தவர் யார்? நரேந்திர மோடி. ஹிமாச்சல பிரதேச உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? குர்மீத் சிங் சந்தவாலியா. மன்மோகன் டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஷீல் நாகு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. பிரகாஷ் மான் சிங் ரவுத் நேபாள தலைமை நீதிபதி. KR ஸ்ரீராம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. சஞ்சீவ் கண்ணா இந்தியாவுடைய 51வது தலைமை நீதிபதி. பசுமை GDP மாதிரியை அறிமுகப்படுத்திய முதல் இந்திய மாநிலம் எது? சத்தீஸ்கர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலமும் சத்தீஸ்கர். சத்தீஸ்கர் மாநிலம் ராஜீவ் காந்தி கிராமின் புகுமின் மசூர் நிதி யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ராம்லாலா தர்ஷன் திட்டம், மக்தாரி வந்தன யோஜனா. இந்தியாவுடைய 56வது புலிகள் காப்பகம் குரு காசிதாஸ் தமர் பிங்லா சத்தீஸ்கர் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவுடைய 57வது புலிகள் காப்பகம் ரத்தபாணி மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. எந்த நாள் லோக்பால் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி மாசம் 16ஆம் தேதி 2025 இருந்து நாம அந்த லோக்பால் தினம் ஜனவரி 16 அனுசரிக்க போறோம். டிசம்பர் 9 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். டிசம்பர் 23 தேசிய விவசாயிகள் தினம். டிசம்பர் 25 சுசேஷன் திவாஸ். டிசம்பர் 26 வீர் பால் திவாஸ். ஜனவரி 6 உலக போர் அனாதைகள் தினம். ஜனவரி 9 பிரவேசிய பாரத் திவாஸ். இந்த வருஷம் பிரவேசிய பாரத் திவாஸ் ஒடிசால நடக்க போகுது. ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம். முதல் முறையா உலக ஹிந்தி மாநாடு 1975ஆம் ஆண்டு நடந்துச்சு. ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். நம்ம 1984 இருந்து அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். விஸ்தார் திட்டத்தை தொடங்க வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்துடன் எந்த IIT கூட்டு சேர்ந்தது? IIT மெட்ராஸ். இந்த விஸ்தார் அப்படிங்கிற திட்டம் வந்துட்டு விர்ச்சுவலி இன்டிகிரேட்டட் சிஸ்டம் டு அக்சஸ் அக்ரிகல்ச்சர் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டம் என்ன அப்படின்னா வேளாண்மை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே விவசாயிகளுக்கு போய் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். IIT மெட்ராஸ் மூலமா இந்த திட்டத்தை கொண்டு விவசாயிகள்கிட்ட சேர்க்க போறாங்க. போடா தியோஹர் பண்டிகை எந்த மாநிலம் கொண்டாடுகிறது? ஹிமாச்சல பிரதேசம். அது ஹிமாச்சல பிரதேசத்துல ஹட்டின்னு சொல்லக்கூடிய பழங்குடியினர்
போடா தியோகர் அப்படிங்கிற பண்டிகை வருஷந்தோறும் கொண்டாடுறாங்க. மணிப்பூர் மாநிலம் யோஷாங், மேராஹூ சோங்பா, நிக்கோல் சக்கோபா. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மச்சில் மாத யாத்திரை, தாவி திருவிழா, ஜூரி மேளா. நாகாலாந்து மாநிலம் அஹானா மற்றும் துலினி. இந்த பண்டிகையை கொண்டாடக்கூடியது சுமினாகா பழங்குடியினர். அருணாச்சல் பிரதேசத்துல நிஷு பழங்குடியினர் லாங் டைம் பண்டிகையை கொண்டாடுறாங்க. லடாக் மாநிலம் கெமிஸ் திருவிழா. கர்நாடகா பாலி பட்யாமி. உத்தரகாண்ட் இகாஸ் பக்வால் இல்லைன்னா புத்தி தீபாவளி இல்லைன்னா ஹர்போதினி ஏகாதசின்னு சொல்லுவாங்க. இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. சிக்கிம் மாநிலம் காகேட் சாம் பண்டிகை. உலகின் மிகவும் நச்சுத்தன்மை உள்ள தாவரம் எது? கிம்பி கிம்பி.